வணக்கம். இது வெற்றிக்கனி எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய 7வது இதழின் 19, 20வது வினாக்களுக்கான விடை காணும் விளக்கங்கள். இது சிறுவர்கள் ஓர் இடத்திலிருந்து எதிர் திசைகளில் 6 மீட்டர் வீதம் சென்று தமது இடதுகை பக்கம் திரும்பி மேலும் 6 மீட்டர் சென்று, அப்ப நாங்க இதுல அவர்கள் ஒரு இடத்துல இருந்து எதிரெதிராக 6 மீட்டர் செல்கிறார்கள் என்றால், இருவரும் இப்படி என்றால் எதிர் என்பது இப்ப இவர்கள் இருக்கிறதன்படி கிழக்கும் மேற்கு திசையில 6 மீட்டர் செல்கிறார்கள். பிறகு இருவருமே இடதுகை பக்கம் திரும்புகிறார்கள். அப்ப கிழக்கு நோக்கி போனவருக்கு இடதுகை பக்கம் தெற்கு ஆகவும், அதாவது கிழக்கு நோக்கி சென்றவருக்கு இடதுகை பக்கம் வடக்கு ஆகவும், அதே போல மேற்கு நோக்கி சென்றவருக்கும் இடதுகை பக்கம் தெற்கு ஆகவும். ஏன் இங்க வடக்காக இருக்க முடியாது, அவற்றை இடதுகை பக்கம் இந்த பக்கம், இவருக்கு இது இடதுகை பக்கம். இப்படியாக 6 மீட்டர் செல்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இருவரும் மீண்டும் இடது பக்கம் 6 மீட்டர் போகிறார்கள். அப்ப இவர் இப்படி வரார், இடது பக்கம் 6 மீட்டர், இவர் இப்படி வருகின்றார். இவர்களில் ஒருவர் மாத்திரம் மீளவும் இடதுகை பக்கம் திரும்பி வருகின்றார் 6 மீட்டர். அப்ப மற்றவர் அதே இடத்துல நிற்கிறார். இப்ப 19வது கேள்வி, தற்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் யாது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே தற்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் இதுதான் தூரம். இது எவ்வளவு என்றால் இது ஒப்பிட்டு பார்த்துத்தான் நாங்கள் விடை சொல்ல வேணும். இது 6 என்றால் இதுகும் 6, அதாவது இது 6 என்ற படியால் இதுகும் 6. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. அடுத்த வினா, இருவரது நகர்வுகள் பற்றிய சரியான கூற்று எது? இதுல 2வது விடையாக உள்ள ஒருவர் ஆரம்ப இடத்திலும், அதாவது ஒருவர் ஆரம்ப இடத்தை அடைந்து விட்டார், இவர் ஆரம்ப இடத்தை இப்படி போய் ஆரம்ப இடத்தை அடைந்து விட்டார். மற்றவர் 6 மீட்டர் தூரத்தில் இருக்கின்றார், இங்கதான் இருக்கிறார் மற்றவர் 6 மீட்டர் தூரத்தில் என்ற 2வது விடைதான் பொருத்தமானது. நன்று.